தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்புகளுக்கான நிதியை 3 மடங்கு அதிகரித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது தமிழக பயணத்தின் போது திருப்பரங்குன்றம் சென்ற பிரதமர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி மதுரையில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்று 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து பல்வேறு புதிய பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். மேலும் கும்பகோணம், ஏற்காடு, வேலூர் ஆகிய இடங்களில் புதிய ஆகாஷ்வாணி பண்பலை அலைவரிசையை தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த புதிய திட்டங்களின் மூலம் தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பொருளாதார மேம்பாடு, வேலைவாய்ப்புகளும் அதிகரிக்கும் என்றும் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் பிரதமர் கூறினார். விவசாயிகள் சந்தைகளுக்கு செல்வதற்கான தரமான சாலை வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக கூறிய பிரதமர் நரேந்திர மோடி சென்னை, பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத் மார்க்கங்களில் புதிய ரயில் திட்டங்களும் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தில் மட்டும் 4000 கிலோமீட்டர் அளவுக்கு நெடுஞ்சாலை பணிகள் நடைபெற்றிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி கூறினார். Friends, over the past 12 years, the government of India has made huge investments in Tamil Nadu's highway network. Over 4,000 kilometers of highways have been built here since 2014. Today, I am happy to lay the foundation stone for 2 major national highway projects. First, the 4-laning of the Marakkanam-Puducherry sanction with an investment of over 2,100 crore rupees. This will strengthen coastal tourism, trade and economy in the both Tamil Nadu and Puducherry. Second, the 4-laning of the Paramkudi-Ramanathapuram stretch. In this project, we are investing over 1,800 crore rupees. It will significantly enhance access to places like Rameswaram and Dhanushkodi. This ensures ease of travel for pilgrims and smoother movement of agricultural produce and marine products. இந்த நிகழ்ச்சிகளில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் L முருகன், தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி சுவாமி தரிசனம் செய்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் திருப்பரங்குன்றம் வருகையை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர்.